அற்புதமான ஒரு பலம்தான் தெய்வ பலம். தயவு செய்து குலதெய்வ வழிபாடை தவற விட்டிருந்தாலும் மறந்திருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள். குலதெய்வம் காப்பதை போல தனுசு ராசிக்கு வேறு யாரும் உதவி செய்வதில்லை. குறிப்பா பலமிழந்த சுக்கிரன் முழுமையான பலன் பெற்று நற்பலனை தர வேண்டுமானால் விடியற் காலை 3 மணி அளவில் வானில் தெரிகின்ற சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விடிவெள்ளி வழிபாடு அற்புதமான யோக பலனை தரும். அதே நேரத்தில் சுக்கிரன் வழிபாட்டின் சிறப்பே மகாலட்சுமி தான். அருகில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபடுகின்ற முறையில் தான் ஒரு மாற்றம். ஒரு தேங்காய் வாங்கி இன்றாக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுவது தனுசு ராசிக்கு தடைபட்டு போன பிரச்சனையான திருமணம், குறிப்பாக காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க வைத்த திருமணமான இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதோடு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்திலே தனுசு ராசிக்கு கிடைக்கும்.